ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தெர்மோடைனமிக் சாப்டரோட கடைசி வீடியோவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்னாட் இன்ஜினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் நம்ம பார்த்துருக்குறோம், ப்ரீவியஸ் வீடியோஸில். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ், அதே மாதிரி தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், அதே மாதிரி தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ். தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ், ப்ராசஸ் அண்ட் சைக்கிள்ஸ். இந்த ஸ்டேட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 1 2 3 4 அந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இதெல்லாம் தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட். புரியுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 4 அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது, ப்ராசஸை மீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 ஸ்டேட் தேவைப்படும். 1 to 2 ஒரு ப்ராசஸ், அதே மாதிரி 2 to 3 ஒரு ப்ராசஸ், அதே மாதிரி 3 to 4 ஒரு ப்ராசஸ், எகெயின் பார்த்தீங்கன்னா 4 to 1 ஒரு ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு ரிவர்சிபிள் சைக்கிள். ஸோ ஆரம்பத்தில் நம்ம 1 அப்படிங்கிற ஸ்டேட்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எகெயின் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்போ இது ரிவர்சிபிள் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவர்சிபிள் சைக்கிளாக இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கொடுக்கக்கூடிய சைக்கிள்ஸ். அதுலேயும் இந்த கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின். புரியுதுங்களா? ஸோ இப்போ சைக்கிள் அப்படிங்கிறது 1 2 3 4 1 அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். 1 2 3 4 1 அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். ஸோ இப்போ உங்களுக்கு தெர்மோடைனமிக் ஸ்டேட், ப்ராசஸ், சைக்கிள்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்னாட் இன்ஜினை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடி கார்னாட் அப்படிங்கிறவர் 1824 இவர் கண்டுபிடிச்சார். இந்த சடி கார்னாட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு, இந்த கார்னாட் இன்ஜினை உருவாக்குனார். இது இப்போ வரைக்கும் தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். புரியுதுங்களா? ஸோ தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது கார்னாட் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இதுல தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அதே மாதிரி அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இந்த கார்னாட் இன்ஜின் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சடி கார்னாட் என்ன பண்றாரு அப்படின்னா, சில ப்ராசஸை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதுல 1 to 2 ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐசோ தெர்மல் எக்ஸ்பான்ஷனா இருக்கணும். ஐசோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸா அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்கும். அதே மாதிரி 2 to 3 ப்ராசஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனா இருக்கணும். அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ 1 to 2 ப்ராசஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர் அந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா 3 to 4 எகெயின் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸா இருக்கணும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, எகெயின் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஆகும். ஸோ ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ் இந்த இடத்துல நடக்கணும். அதே மாதிரி 4 to 1 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் கம்ப்ரஷன்ல நடக்கணும். அடியபேட்டிக் கம்ப்ரஷன்ல நடக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஏர் சைக்கிள் நடக்குது. அதாவது ஏர் சைக்கிள் அப்படின்னா தெர்மோடைனமிக் ஏர் சைக்கிள் சொல்லுவாங்க. ஸோ ஏர் சைக்கிள் அப்படிங்கிறது ஏர் ஒர்க்கிங் மீடியமா இருக்கு. இந்த இடத்துல ஏர் நம்ம வச்சிருக்கிறோம், ஏர் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஏர் தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த தெர்மோடைனமிக் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சைக்கிள், இந்த கார்னாட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கார்னாட் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கார்னாட் சைக்கிள்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ 1 2 3 4 1 அப்படிங்கிறது இது ஒரு சைக்கிள், தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ
இந்த சைக்கிள்ஸ் தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. ஒன்று கார்னாட் சைக்கிள், அதே மாதிரி ஓட்டோ சைக்கிள், அதே மாதிரி டீசல் சைக்கிள், ரேங்கின் சைக்கிள், அர்கின்சன் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் வந்து இந்த தெர்மோடைனமிக் சைக்கிள்ல இருக்குது. ஸோ ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், ரேங்கின் சைக்கிள் எல்லாம் நீங்க இன்ஜினியரிங் வந்தீங்க அப்படின்னா தெளிவா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கார்னாட் இன்ஜினை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ கார்னாட் இன்ஜின் அப்படின்னா, அதாவது பொதுவாக இன்ஜின் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணுது. ஹீட்டை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த இடத்துல இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் என்ன பண்ணுது, ஹீட்டையும் ஒர்க்கையும் ரிலேட் பண்ணுது. அதை நம்ம படிக்கிறோம். அதுதான் இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்ஜின் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஹீட்டை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒர்க்கையும் ஹீட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் தான். பட் வந்து நமக்கு அதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இந்த கார்னாட் இன்ஜினுக்கு அடுத்து நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ஹீட் சிங்கை வந்து வைக்க போறீங்க. ஹீட் சிங்கை இந்த இடத்துல வைக்க போறீங்க. ஸோ இந்த ஹீட் சிங்கோட டெம்பரேச்சரை நான் T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். T1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த T1 டெம்பரேச்சர்ல இருந்து ஹீட் வந்து எங்க போகும், இந்த சிலிண்டருக்குள்ள போகும் இல்லையா? இந்த T1 டெம்பரேச்சர்ல ஒரு ஹீட் சிங்க் இருக்கு. அந்த ஹீட் சிங்க் தான் ஹாட்டான ஃப்ளூயிடா வச்சிருக்குது. ஸோ அந்த ஹாட்டான ஏரியாவில இருந்து கோல்டான ஏரியாவுக்கு தான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? அதனால நமக்கு இந்த இடத்துல ஹீட் சிங்க்ல இருந்து சிலிண்டருக்கு நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் உள்ள போகுது. அப்ப அந்த காத்து என்ன பண்ணும், ஏர் வந்து சிலிண்டருக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த ஏர் என்ன பண்ணுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பிஸ்டனை ரைட் சைடு தள்ளுது. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அதாவது 1 to 2 ப்ராசஸ் உங்களுக்கு நடக்குது. 1 to 2 ப்ராசஸ்ல த்ரோ அவுட் பாத்தீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ இப்போ கான்ஸ்டன்டா ஹீட் சப்ளை வந்து நடக்கணும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, 1 அப்படிங்கிற ஸ்டேட்ல P1 இருக்கும், V1 இருக்கும், அதே மாதிரி T1 இருக்கும். ஸோ 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு இல்லையா? ஆனா டெம்பரேச்சர் மாறல. ஆனா ப்ரெஷரும் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா பிஸ்டன் ரைட் சைடு மூவ் ஆகும்போது அதுல ப்ரெஷர் கம்மியாகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல T1ம் T2ம் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தமா? T1ம் T2ம் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது என்ன பிவி டிஎஸ் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, பிவி அப்படிங்கிறது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் எடுத்திருப்பாங்க. அந்த கிராஃபோட ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அது அந்த ஏரியாவை அவுட்லைன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கர்வ் வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, டிஎஸ் டயக்ராம் டெம்பரேச்சரையும் என்ட்ரோபியையும் பிளாட் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் ஒய் ஆக்சிஸ்லையும் என்ட்ரோபியை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கார்னாட் இன்ஜின் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபைனல் தீரம் வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இந்த கார்னாட் இன்ஜின் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி இதுல கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மற்ற ஏர் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை விட இந்த கார்னாட் இன்ஜின் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கொடுக்கும். ஆனா இது இப்போ வரைக்கும் தியரிட்டிக்கலா தான் இருக்கும். இன்னும் யாரும் இதை வந்து உருவாக்கல. உலகத்துல இது கிடையாது. பட் வந்து தீரமா இருக்கு, படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ரெண்டாவது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் தான் நடக்குது. எகெயின் வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அப்பனா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இன்சுலேஷன் வச்சிடறோம். இந்த இன்சுலேஷன் வைக்கிறதுனால நமக்கு இந்த ஹீட் சிங்க்ல இருந்து டெம்பரேச்சர் என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு சிலிண்டருக்குள்ள போகாது. அப்ப என்ன ஆகுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், இந்த வால்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர்னால நமக்கு எகெயின் வந்து ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். வித்தின் த சிஸ்டம் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா ரைட் சைடு எகெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இந்த இடத்துல ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, P3 V3 சரி, இந்த இடத்துல T1 டெம்பரேச்சர் தான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 2 வரைக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு. அதனால T1 அப்படின்னு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ரெண்டாவது டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு, P3 V3 T2. ஸோ இந்த இடத்துல T1 T2
ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம T1 அப்படிங்கறது மட்டுமே நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம டெரிவேஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கிறதுக்காக இதை வந்து T1 அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இப்போ அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் ரெண்டாவதுல நடந்துருச்சு. இப்போ எகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் சிங்க்கு இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க போறோம். இந்த இடத்துல ஹீட் சிங்க்குக்கு பதிலாக கோல்டு சிங்கை வைக்க போறீங்க. கோல்டு சிங்கோட டெம்பரேச்சரை T2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹீட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆக போகுது. இப்போ கோல்டு சிங்கை இங்கே வைக்கும்போது டெம்பரேச்சர் எது கம்மியா இருக்கு? கோல்டு சிங்கில் தான் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. எதுல அதிகமா இருக்கு? இந்த ஏர்ல அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஏர்ல இருந்து டெம்பரேச்சர் இந்த கோல்டு சிங்குக்கு வரும். அப்போ இந்த ஏர் என்ன பண்ணும்? இந்த பிஸ்டன் வந்து அழுத்தும் போது லெஃப்ட் சைடுக்கு அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். அப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு என்ன ஆகுது? பிஸ்டன் மூவ் ஆகுது. அப்போ இப்ப இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன? T2. ஸோ இப்போ தேர்டு ப்ராசஸ், அதாவது 3 to 4 ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். அப்படி ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சொன்னது ஹீட் சப்ளை, அதாவது Q1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா Q2. சரிங்களா? செகண்ட் வந்து ஹீட் ரிஜெக்ஷனை Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். Q1 ஹீட் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹீட் சப்ளை ஆர் ஹீட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தோன்னா பிஸ்டனுக்கு நான் சொல்றேன். பிஸ்டன்ல இருந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது இப்போ 3 to 4 ப்ராசஸ்ல. அது பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரஷனா நடக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் எங்க வருது அப்படின்னா, கோல்டான ஏரியாவுக்கு வரும்போது இந்த பிஸ்டன்ல என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியாகும். அப்போ கூலிங் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த டெம்பரேச்சர் அப்போ கூலிங் ஆகும்போது அந்த ஏர் வந்து சுருங்கும். அப்படி சுருங்கும் போது இந்த பிஸ்டன் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட்ல 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல ப்ரெஷர் P3 V3 T2, அதாவது P1 P2 விட P3 அப்படிங்கிற ப்ரெஷர் தான் இருக்கலே கம்மியான ப்ரெஷர். இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துக்கு அடியபேட்டிக் கம்ப்ரஷனா இந்த இடத்துல நடக்குது. இந்த இடத்துல இன்சுலேஷன் வைக்கிறோம். இன்சுலேஷன் வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இன்சுலேஷன் வச்சீங்கன்னா அந்த ஹீட் டிரான்ஸ்பர் நின்றும். சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன ஆகும்னா, ஒரு கம்ப்ரஷன் நடக்கும். ஏன்னா பிஸ்டன் வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அது சடனா நிக்குமா? ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து மூவ் ஆகும். அப்போ அந்த இடத்துல 4 அப்படிங்கிற பாயிண்ட்ல அடிபேட்டிக் கம்ப்ரஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 4 to 1 ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அடிபேட்டிக் கம்ப்ரஷனா இருக்குது. அப்போ 4ங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து P4 ஆகும் V4 ஆகும் இருக்கும். பட் வந்து டெம்பரேச்சர் இந்த இடத்துல மாறல. புரியுங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 4 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் தான். அப்போ 4 அப்படிங்கிற பாயிண்ட்ல அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். T2ங்கிற டெம்பரேச்சர் தான் இருக்கும். 3 to 4ல அதாவது தேர்ட் பாயிண்ட்லயும் அதே டெம்பரேச்சர் தான், ஃபோர்த் பாயிண்ட்லயும் அதே டெம்பரேச்சர் தான். அதனால ஃபோர்த் பாயிண்ட் வரும்போது P4 V4 T2 அப்படின்ட்டு தான் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ இங்க வரும்போது இந்த டெம்பரேச்சரை T2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கார்னோட் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டெம்பரேச்சர் தான் இந்த இடத்துல இருக்கு. கார்னோட் சைக்கிள்ல 2 டெம்பரேச்சர் தான் இருக்கு. ஒன்று மினிமம் டெம்பரேச்சர், இன்னொன்று மேக்ஸிமம் டெம்பரேச்சர். மினிமம் டெம்பரேச்சர் என்ன? T2. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T1. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் தானே அதிகமா இருந்துச்சு, அதனால இப்படி எழுதிக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 1 to 2 ப்ராசஸ், 2 to 3 ப்ராசஸ், 3 to 4 ப்ராசஸ், 4 to 1 ப்ராசஸ், இந்த 4 ப்ராசஸ்லையும் நீங்க ஒன்றை கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 2 ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் ப்ராசஸா. அதே மாதிரி 2 to 3 ப்ராசஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். அதே மாதிரி 3 to 4 ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதே மாதிரி 4 to 1 ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? அடியபேட்டிக் ப்ராசஸ். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், இது எல்லாத்துக்கும் ஒர்க் வந்து ஆல்ரெடி நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா W122 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் சப்ளைடு வரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது Q1 இல்லையா? இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். Q1 வந்து ஹீட் சப்ளை. அந்த ஹீட் சப்ளை பார்த்தீங்கன்னா முழுவதும் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். ஃபுல்லாக வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி Q is equal to W plus டெல்டா U. ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெல்டா U வந்து 0 ஆயிடும். அப்படி 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டோட்டல் ஹீட் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடும். அதனால இந்த இடத்துல
W is equal to Q அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ W122 equal to Q1 which is equal to mu or T1 இடத்துல ln of V2 by V1. 122 ப்ராசஸ்ல வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், பட் டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு, அதனால mu or T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3 to 4 ப்ராசஸ்ல எகைன் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால 3 to 4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல 3 to 4 which is equal to Q2. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது. இங்க 3 to 4 ப்ராசஸ்ல ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல ஹீட் சப்ளைடு பண்ணுவோம், இந்த ப்ராசஸ்ல ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ எப்படி ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா கோல்டு சிங்கை நம்ம வச்சிருவோம். 2 to 3 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கோல்டு சிங்க் வச்சிருப்போம். கோல்டு சிங்க் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே இந்த கோல்டு சிங்க்குக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போ சிலிண்டருக்குள்ள இருந்து ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ W of 3 to 4 equal to Q2 which is equal to mu or T2 ln of இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு V4 dividing by V3. ஏன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல P3 V3 T2 சரிங்களா? அதே மாதிரி 4ல பாத்தீங்கன்னா P4 V4 T2. ஸோ இப்போ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த Q is equal to W தான் இந்த இடத்துலையும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹீட் சப்ளை, இது ஹீட் ரிஜெக்ஷன். இது ரெண்டும் உங்களுக்கு கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். நான் அடுத்து வந்து நீங்க எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடிபேட்டிக் ப்ராசஸ்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் 0. ஸோ இப்போ Q is equal to W plus delta U. ஸோ இந்த இடத்துல ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ் தான், மைனஸ் தான் ஆகும். ஸோ அதனால W of 2 to 3 பார்த்தீங்கன்னா mu r dividing by gamma minus 1 into T1 minus T2 அப்படின்ட்டு வரும். இந்த இடத்துல மைனஸ் நான் வந்து உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டேன், அதனால T1 minus T2 போட்டேன். ஓகேங்களா? ஆக்சுவலா T2 minus T1 வரும், இந்த மைனஸ் வரக்கூடியதை நான் வந்து உள்ள ப்ராடக்ட் போட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா W of 4 to 1 ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா mu r dividing by gamma minus 1 T1 minus T2 இந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ஏன் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துருக்கிறோம்? ஏர் தான் எடுத்துருக்கிறோம். அதனால ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. W divided by QS ஆர் Q1. ஓகேவா? ஏன்னா ஹீட் சப்ளைடா நீங்கள் Q1 தான் எடுத்திருக்கீங்க, இது வந்து Q1. ஹீட் ரிஜெக்ஷனை Q2 எடுத்திருக்கீங்க. சாரி, இங்க வந்து ஹீட் ரிஜெக்ஷன் இதை வந்து Q2 அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ W dividing by Q1. ஸோ உங்களோட ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும்? அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஹீட் சப்ளை ஃபுல்லா W பிளஸ் Q2. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கு சிலது லாஸ் ஆயிரும், ஹீட் ரிஜெக்ஷன் ஆயிரும், சிலது பார்த்தீங்கன்னா ஒர்க்கா உங்களுக்கு கிடைக்கும். இதுல இருந்து நீங்க ஒர்க் கால்குலேட் பண்ணீங்கன்னா Q1 மைனஸ் Q2. இப்போ நீங்க இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியை ஈட்டா ஏர் ஈக்குவல் டு Wக்கு பதிலாக Q1 மைனஸ் Q2 டிவைடிங் பை Q1 சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இதை பிரிச்சு எழுதுங்க. Q1 டிவைடிங் பை Q1 மைனஸ் Q2 டிவைடிங் பை Q1. இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ ஈட்டா ஏர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் Q2 டிவைடிங் பை Q1. இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி. 1 மைனஸ் Q2 டிவைடிங் பை Q1. இப்போ Q2ஓட வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும், Q1ஓட வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க, mu r T2 ln of V4 டிவைடிங் பை V3. அதே மாதிரி இந்த இடத்துல ஹீட் சப்ளைக்கு mu r T1 ln of V2 by V1. அதை நீங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஸோ ஈட்டா ஏர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் Q2 அப்படின்னா mu r T2 ln of V4 டிவைடிங் பை V3. ஏன்னா 3 to 4 ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு ஹீட் ரிஜெக்ஷன் நடந்துச்சு. mu r T1 ln of
2 டிவைடிங் பை V1. ஏன்னா 1 to 2 ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு ஹீட் சப்ளை நடந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா, ஒரே மாதிரி தான் இருக்கு. 1 மைனஸ் இந்த இடத்துல T2 டிவைடிங் பை T1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ln of V4 டிவைடிங் பை V3 டிவைடிங் பை ln of V2 டிவைடிங் பை V1. புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 to 3 ப்ராசஸ் அண்ட் 4 to 1 ப்ராசஸ் ஆர் அடியபேட்டிக் ப்ராசஸ். கரெக்டா? 2 ஐசோதெர்மல் இருந்தது, 2 அடியபேட்டிக் ப்ராசஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல 2 to 3 ப்ராசஸும் இந்த ப்ராசஸும் இந்த ப்ராசஸும் இந்த ப்ராசஸும் அடியபேட்டிக் ப்ராசஸஸ். ஸோ அந்த அடியபேட்டிக் ப்ராசஸ்ல ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன ரிலேஷன் அப்படின்னா, மொத்தம் 3 ரிலேஷன்ஷிப் இருக்கு. 3ல நீங்க 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல T1 டிவைடிங் பை T1 டிவைடிங் பை T2 இஸ் ஈக்குவல் டு V2 பை V1 V2 டிவைடிங் பை V1 காமா மைனஸ் 1. இது வந்து ஆக்சுவலா 1 to 2 ப்ராசஸ்க்கு எழுதுற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து ஆக்சுவலா 1 to 2 ப்ராசஸ்க்கு எழுதுற மாதிரி இருக்கு. பட் வந்து நமக்கு 2 to 3 ப்ராசஸும் 4 to 1 ப்ராசஸ் தான் ஆக்சுவலா நமக்கு என்ன நடக்கணும், இந்த அடிபேட்டிக் ப்ராசஸ்ல இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாமா, ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 to 3 ப்ராசஸ்ல 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாருங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கு. 3ங்கிற பாயிண்ட்ல T2 டெம்பரேச்சர் இருக்கு. 2ங்கிற பாயிண்ட்ல T1 டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க 3ங்கிற பாயிண்ட்ல T2 டெம்பரேச்சரும் 2ங்கிற பாயிண்ட்ல T1 டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப நீங்க இது எப்படி எழுதணும், T1 டிவைடிங் பை T2 தான் எழுதணும் இல்லையா? அப்ப நம்ம எழுதுனது கரெக்ட் தான். T1 டிவைடிங் பை T2 T1 டிவைடிங் பை T2 which is equal to வால்யூம். பாருங்க வால்யூம் வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் ஆயிருக்கு. வால்யூம் வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கு. அதனால V3 டிவைடிங் பை V2 ஹோல் பவர் காமா மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாமா? இப்போ அந்த காமா மைனஸ் 1 நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். T1 டிவைடிங் பை T2 இஸ் ஈக்குவல் டு V3 டிவைடிங் பை V2. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 டிவைடிங் பை காமா மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? அடுத்து 4 to 1 ப்ராசஸ். 4 to 1 ப்ராசஸ்ல 4 அப்படிங்கிற பாயிண்ட்ல T2 டெம்பரேச்சர் இருக்கு. 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல T1 டெம்பரேச்சர் தான் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க 4ங்கிற பாயிண்ட்ல T2 டெம்பரேச்சர், 1ங்கிற பாயிண்ட்ல T1 டெம்பரேச்சர். ஸோ T2 டிவைடிங் பை T1 அப்படின்னு எழுதலாம். பட் வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ T2 டிவைடிங் பை T1 கரெக்டா, which is equal to V1 dividing by V4 பவர் காமா மைனஸ் 1. இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்க T1 டிவைடிங் பை T2 தான் இருக்கு. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா T1 டிவைடிங் பை T2 நீங்க மாத்திக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். T1 டிவைடிங் பை T2 ஹோல் பவர் 1 டிவைடிங் பை காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு V4 டிவைடிங் பை V1 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த இதுதான் வந்து அதோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதனால ரைட் சைடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணலாம். ஸோ V3 டிவைடிங் பை V2 டிவைடிங் பை V4 டிவைடிங் பை V1 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா V1 டிவைடிங் பை V2 இஸ் ஈக்குவல் டு V4 டிவைடிங் பை V3 வரும். புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா V4 டிவைடிங் பை V3க்கு பதிலாக V1 டிவைடிங் பை V2 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதை மாற்றி எழுதலாம். இந்த இடத்துல ஒரு மைனஸ் வருது. ஏன் இந்த இடத்துல மைனஸ் வருதுன்னா, உங்களுக்கு உங்க புக்ல என்ன பண்ணியிருப்பாங்க, V3 டிவைடிங் பை V4 மாற்றிருப்பாங்க. ஆக்சுவலா 1 டிவைடிங் பை T2 மைனஸ் T1 ln of V3 by V4 அப்படின்ட்டு வரும். டிவைடிங் பை ln of V2 டிவைடிங் பை V1 வரும். அதை இந்த இடத்துலயே மாற்றிருப்பாங்க. எஸ், இந்த இடத்துலயே மாற்றிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸாக சேஞ்சஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மைனஸ் வரும். கண்டிப்பாக ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மைனஸ் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு μRT2 ln of V3 டிவைடிங் பை V4 அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் V4 பை V3க்கு பதிலாக V3 பை V4னு போட்டுக்கலாம். இல்லைங்களா? நான் மைனஸ் போடாமல் போட்டிருக்கேன். ஸோ மைனஸை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? ln of அதாவது ln of V3 டிவைடிங் பை V4 அப்படிங்கிறது
உங்களுக்கு ln of v4 by v3க்கு நெகட்டிவ் சைடாக வரும். புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல v3 டிவைடிங் பை v4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல v3 டிவைடிங் பை v4 கால்குலேட் பண்ணிங்கன்னா v2 டிவைடிங் பை v1ன்னு வரும். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ 1 மைனஸ் t2 டிவைடிங் பை t1 அப்படின்ட்டு வரும். இது வந்து ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. கார்னாட் இன்ஜினோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சிக்கு 2 ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஒன்று 1 மைனஸ் q2 டிவைடிங் பை q1 இது ஒரு ஃபார்முலா. ஆர் அதர்வைஸ் 2 டெம்பரேச்சருக்கு இடையில ஃபங்க்ஷன் ஆகுது கார்னாட் இன்ஜின், அதனால 1 மைனஸ் t2 டிவைடிங் பை t1 அப்படிங்கிறது வரும். புரியுதா? இதான் வந்து கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னாட் இன்ஜினையும் அதே மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினையும் கப்புள் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீட் சிங்க் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹீட் சிங்க் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கோல்டு சிங்க் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கு, இந்த இடத்துலயும் ஒரு இன்ஜின் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் வந்து T1, இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T2. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஹீட் சப்ளை வந்து இந்த இடத்துல கொடுக்குறீங்க, Q1 ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது Q1 சொல்லுவோம். ஸோ ஐ அப்படிங்கிற ஒரு இன்ஜின் இருக்கு, இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் இருக்கு. ரெண்டையும் வந்து கப்புள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த ஐ வந்து என்ன பண்ணணும்னா Q1 எடுத்து இந்த இடத்துல கொடுக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் W டேஷ். சாரி, இந்த இடத்துல ஒர்க்கு வந்து நமக்கு கிடைக்குது, ஹீட் இன்ஜின் மூலமா நமக்கு ஒர்க் கிடைக்குது. இது வந்து லாஸ். இந்த Q1 மைனஸ் W டேஷ் அப்படிங்கிறது லாஸ். ஏன்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல இந்த Q1 மைனஸ் W இதை எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Q1க்கு மறுபடியும் அகெயின் கொடுக்குது. ஸோ ஐ அப்படிங்கிற சிஸ்டம் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா Q1 ஹீட்டை வாங்கி ரைட் சைடு, அதாவது ஹாட் சிங்க்ல இருந்து ஹீட்டை வாங்கி கோல்டு சிங்க்கு கொடுக்குது. அது மூலம் நமக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்குது. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுதுன்னா கோல்டு சிங்க்ல இருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி உங்களுக்கு Q1 ஹீட்டை வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குது, அதாவது ஹாட் ரிசர்வாயருக்கு கொடுக்குது. இந்த இடத்துல ஒர்க் நீங்க கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் பாருங்க, ஐ வந்து ஒர்க் நமக்கு கொடுக்குது, ஆர் வந்து ஒர்க் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குது. இப்போ ஐ அப்படிங்கிறது என்ன? கார்னாட் இன்ஜின் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கார்னாட் இன்ஜின் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியா கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஆர் அப்படிங்கிறது என்ன? ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இப்போ எதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈட்டா ஆரோட எஃபிஷியன்சி ஈட்டா ஐயை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ஒரு இன்ஜின் மாதிரியே ஒர்க் ஆகுது. ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் அவுட்புட்டாக வருது. ஐயோட லெஸ் அவுட்புட் வந்து நமக்கு இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கிடைக்குது. அதனால நமக்கு ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் டேஷோட கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கம்மியான ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு, ஏன்னா கப்புள் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஐ அப்படிங்கிற சிஸ்டமோட கப்புள் பண்ணிக்கிறோம், அது ரொட்டேட் ஆகும்போது இதுவும் ரொட்டேட் ஆகும். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்குறதா இதோட மீனிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் W, அதாவது ஹீட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது Q1 மைனஸ் W அப்படிங்கிறது Q1 மைனஸ் W டேஷுக்கு விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மீனிங். கப்புள்டு வித் ஐஆர் சிஸ்டம், அதாவது ஐயும் ஆரும் கப்புள் பண்ணியிருக்காங்க. அப்படி கப்புள் ஆகும்போது இதுதான் வந்து கண்டிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் W இந்த இடத்துல Q1 மைனஸ் W மைனஸ் ஆஃப் Q1 மைனஸ் W டேஷ், அதாவது W மைனஸ் W டேஷ், சாரி W டேஷ் மைனஸ் W, அதாவது W டேஷ் அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிற சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு, அதுல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க்கு கழிச்சுன்னா இதுதான் வந்து உங்களோட ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ ஈட்டா ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈட்டா ஆரை விட அதிகமாக இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. பட் இது வந்து எந்த ஒரு இன்ஜினுமே உலகத்துல எஃபிஷியன்டா இருக்காது, 100% எஃபிஷியன்சி இருக்காதுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட லாஸ் சொல்றோம் இல்லையா. கார்னாட் இன்ஜின்லயே ஒரு குறிப்பிட்ட லாஸ் சொல்லும் போது நமக்கு செகண்ட் லா வந்து பிரேக் பண்ணதா தான் அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட ஃபார்முலா வந்து ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் Q2 டிவைடிங் பை Q1 இருக்கா, அதே மாதிரி 1 மைனஸ் T2 டிவைடிங் பை T1 இருக்கா. இது ரெண்டையும் நீங்க ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. இந்த இடத்துல 1 மைனஸ் 1 which is equal to Q2 dividing by Q1
மைனஸ் ஆஃப் T2 டிவைடிங் பை T1 அப்படின்ட்டு வருமா? இது வந்து 0 ஆயிருமா? ஸோ இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு Q2 டிவைடிங் பை Q1 which is equal to T2 டிவைடிங் பை T1 அப்படின்ட்டு வரும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி கார்னாட் இன்ஜினோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா Q2 டிவைடிங் பை Q1 which is equal to T2 டிவைடிங் பை T1. இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கு இடையில நீங்க கால்குலேட் பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய ஹீட்டு எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படிங்கறத இந்த ஃபார்முலா படி உங்களால கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த வீடியோவில் கார்னாட் இன்ஜின் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் பிளேலிஸ்ட்ல நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.